வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளோட ரிலேஷன் எங்களோட சித்தப்பா எங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த நொங்கு பாருங்களேன், ஒரு நொங்குல ஒரு கண்ணு இருக்கா, அடுத்த நொங்குல பார்த்தீங்கன்னா 2 கண் உள்ள நொங்கும் இருக்குது, 3 கண் உள்ள நொங்கும் இருக்குது. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நொங்கும் எனக்கு வந்து அழகாக வெட்டி கொடுத்தாங்க சாப்பிட்ற வரைக்கும். அந்த நொங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் உள்ளது இருந்துச்சு, அப்புறம் க்ரீன் கலரில் உள்ள நொங்குமே இருந்துச்சு. அதுவுமே எனக்கு வந்து ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2 இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை வளர்ந்துருந்துச்சு. என்னன்னு கேட்கும்போது காண்டாமிருக வண்டுன்னு சொல்லிட்டு இளநீயெல்லாம் நீ ஓட்டை போட்டு குடிச்சு பார்த்துருக்கலடா, அதே மாதிரி அந்த வண்டு வந்து நம்ம நொங்குலேயும் வந்து ஒரு 2-3 இதை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நமக்காக ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்க விருந்தாளுக்கு நம்ம ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டாமா? மாம்பழம், சிக்கன் பிரியாணி, அப்புறமா சிக்கன் 65, லிவர் ஃப்ரை, ஆம்லெட், ரைத்தான்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த நொங்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக நன்னாரி எசன்ஸை விட்டு சர்பத்தாட்டு குடித்தோம். வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய நொங்கு இருக்கே, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் தேவதை புக் இருக்கு இல்லையா, தினத்தந்தி ஃப்ரீ எடிஷன் புக்கு, அதில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி ஒன்று வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் நொங்கை வந்து பிளெயினாக சாப்பிட்றது தான் நல்லது. அதை வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது கிடையாது தான். ஆனால் நம்மளோட குழந்தைங்க ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. வீட்டில் நொங்கு இருக்குது, நான் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள், அதர்வைஸ் ட்ரை பண்ணவே வேண்டாம். இதில் வந்துட்டு நொங்கு கூட வேணுங்கிற அளவுக்கு சுகர், கொஞ்சமாக பால், வீட்டில் என்ன எசன்ஸ் இருக்கோ அதை விட்டு மிக்சியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் வந்துடுது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக கொடுத்துக்கலாம். இதிலே வந்து நம்ம வேறு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நொங்கோட இருக்க மருத்துவத்தன்மை எல்லாமே வந்து குறைச்சிடும். அது உண்மை தான். பிளெயினாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அப்புறமா நம்ம வீட்டு கார்டனில் வந்துட்டு அவரைக்காய் கொடி இருந்தது, உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம லீவுக்கு ஊருக்கெலாம் போனதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் பட்டு போயிருந்துச்சு. அதை இப்போ வந்து அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மண்ணெல்லாம் நம்ம கொஞ்சம் கொத்தி கொடுத்து தண்ணி பாய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த அவரைக்காய் விதைகள்லாம் கொஞ்சம் கீழே இருந்தது, நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளே வேண்டான்னு சொல்லி வெட்டி தூர போட்டதுக்கப்புறமும் தன்னோட வாரிசை நமக்கு பலன் கொடுக்கறதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்களேன். அதை ஹாப்பியாக வெல்கம் பண்ணேன். அப்புறமா நம்ம குப்பை கொட்டுவோம் இல்லையா, அதில் இருந்து கூட காய்கறி வேஸ்ட்டில் இருந்து எனக்கு ஒரு 2-3 பாவக்காய் செடியுமே முளைச்சி வந்திருக்காங்க. மதியானம் செம ஹெவியாக சாப்பிட்டாச்சு. அப்போ நைட்டு என்ன பண்ணலாம், கருப்பு கவுனியில் செஞ்ச கஞ்சி மிக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும்.